அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனையும் அழுத்துங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஹலோ ஹாய், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நான் உங்கள் போய்ட்டு தமிழ் சேனல் டெல்லி பேசுகிறேன். இன்றைக்கி ஒரு சாதாரண விஷயம் தான் ஒன்று பார்க்க போகிறோம். ஒரு எலக்ட்ரிக்கல் விஷயம் பார்க்க போகிறோம். இப்போ உங்கள் வண்டியில் ஹார்னு, நியூட்ரல் லைட்டு, ஃபீல் மீட்ரு இதெல்லாம் சடனாக ஒர்க் ஆகலை, ஓகேங்களா? இதுமாரி ஒர்க் ஆகலைன்னா அதுக்கு என்ன பண்ணணுன்னு பார்க்க போகிறோம். ஒரு ஒயரிங்கு இது எல்லா வண்டிக்கும் சேம் தான். இதில் வர மீட்டரில் வர ஒரு சின்ன ஒயர் கட் ஆகிறதுனால இந்தமாரி பிரச்சனை வரும். இப்போ இந்த வீடியோவில் உங்களுக்கு சிம்பிளாகவே காமிச்சிருப்பேன். எப்படி இதெல்லாம் செலவு எதுவுமே கிடையாது, ஓகேங்களா? நம்ம கரெக்டாக கண்டுபிடிச்சி அந்த ஒயர் எடுத்து நம்ம கட் பண்ணி ஜாயின் பண்ணாவே இந்த பிரச்சனையாக வராது உங்களுக்கு. இப்போ நிறைய பேர் கேட்டிருக்காங்க, இதுமாரி ஃபோன் நம்பர் அட்ரஸ் கேட்குறாங்க. அதான் கொஞ்ச நாள் ஆகட்டும், கண்டிப்பாக எடுத்து நம்ம வண்டி பண்ணலாம். நானே இப்போ சண்டே கொஞ்சம் பிஸியாக தான் இருக்கிறேன். பிஸியாக கொஞ்சம் பர்சனல் பிரச்சனையாக இருக்கிறதால இப்போ நிறைய வண்டி எடுத்து பண்ணுறதில்ல. இப்போது நம்ம வியூவர்ஸுக்காக கண்டிப்பாக வீடியோ போட்டு தான் ஆகணும். ஏன்னா நீங்களும் கொஞ்சம் கற்றுக்கணும், அதை நம்ம விடக்கூடாது. அதனால் ஓகேங்களா? அதுக்கு முன்னாடி நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இப்போ வாங்க ஒரு நல்ல வீடியோவை பார்ப்போம். நீங்களும் ட்ரை பண்ணுங்கள். கண்டிப்பாக இது ஒரு சூப்பர் வீடியோவாக இருக்கும் உங்களுக்கு. வீடியோக்குள்ளே போகிறோம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறது ஒரு சின்ன ஒரு எலக்ட்ரிக் கம்பெனி தான் பார்க்க போகிறோம். இந்த வண்டியில் பார்த்தாவே ஹார்ன் ஒர்க் ஆகலை, இந்த ஃபியூல் கேஜ் ஒர்க் ஆகலன்னு தான் கம்ப்ளைண்ட்டு. ஆனால் மீதெல்லாம் ஒர்க் ஆகுதுன்னு கஸ்டமர் சொல்லியிருக்காரு. இப்போ பாருங்கள், பாருங்கள், நியூட்ரல் டயரில் ஹார்ன் ஒர்க் ஆகலை. ஆனால் இண்டிகேட்டர் பாருங்கள், ஆனால் ஹெட்லைட்லாம் ஒர்க் ஆகும். அப்படி ஸ்டார்ட் பண்ணு, ஆக்சிடென்ட் பண்ணுங்க. ஹெட்லைட்டு ஒர்க் ஆகுது, ஆனால் ஹார்ன் ஒண்டி அடிக்காது. இண்டிகேட்ரு எல்லாம் ஒர்க் ஆகுது. எல்லாமே இண்டிகேட்ரு ஒர்க் ஆகுது, ஆனால் ஃபியூல் மீட்டரும் இந்த நியூட்ரல் லைட்டு தான் ஒர்க் ஆகலை. ஆனால் இது நம்ம எப்படி கம்ப்ளைண்ட் கண்டுபிடிக்குதுன்னா, இது எல்லாமே ஒர்க் ஆகி நியூட்ரல் லைட்டு ஒர்க் ஆகலைன்னா நம்ம அந்த கீர் போகிற இடத்துல அந்த சுவிட்ச் ஒன்று இருக்கும், ஓகேங்களா? அது பார்க்கலாம். இது ரெண்டுமே ஒர்க் ஆகலைன்னா இது ஒரு சின்ன விஷயந்தான். இதுக்கு மீட்டருக்கு போகிற ஒரு பிளாக் ஒயர் தான் இதுக்கு முக்கியமானது. ரொம்ப சிம்பிளாக இருக்கும். ஓகே பாருங்களேன், இப்போ நான் அந்த டூமை கட்டி அந்த வேலையை நம்ம பண்ணலாம். இது எப்படி கட்டி எப்படி பண்ணுறேன்னு பாருங்கள். இப்போ எல்லா வண்டிக்கும் இந்த சேம் தான். ஹீரோ ஹோண்டா எல்லாம் பொறுத்த வரைக்கும் இந்த பிளாக் ஒயர் தான் கொஞ்சம் மெயின் ஒயராக இருக்கும் மீட்டர்லேருந்து வர்றது. நியூட்ரல் லைட்டுக்கும் கேஜுக்கும் அதே ஒயர் தான். பார்ப்போம் இப்போ. ஓகே, முதல்ல நம்ம வைசரு ஸ்க்ரூ கட்டிடுவோம். இப்போது அந்த கேஜ் ஒர்க் ஆகலாம். நம்ம ஃபஸ்ட்டு நம்ம என்ன பண்ணுவோம், டைரெக்ட் பண்ணுவோம். ஃபஸ்ட்டு அதை டைரெக்ட் பண்ணி பார்ப்போம். ஓகேங்களா? என்ன பண்ணுவோம், ஃபஸ்ட்டு ஷீல்டை கட்டிட்டு இது பெட்ரோலே இல்லைன்னா கூட டைரெக்ட் பண்ணால் கண்டிப்பாக அந்த கேஜி ஏறணும். சரி, இருக்குது இது ஒர்க்கு லைனு. இந்த லைன் இது ஒர்க்கில் இதை நம்ம எப்போ நிறைய வீடியோ நான் காமிச்சிருப்பேன் வீடியோவில் உங்களுக்கு. இதை டைரெக்ட் பண்ணால் கீபோர்டு நிறைய கேஜி மேலே ஏறி இருக்கணும். கேஜி ஏறல அப்படிங்கிறதுங்க, ஓகேங்களா? நம்ம டைரெக்ட் பண்ணி தான் இருக்கோம். அப்போ சின்ன பிரச்சனை தான் அது. இப்போது டேங்க்கு உள்ளே இருக்கிற கேஜி நல்லா தான் இருக்குது, ஓகேங்களா? ஏன்னா நம்ம டைரெக்ட் பண்ணால் கூட மீட்டர் ஏறல. அப்போ ஃப்ரண்ட்டில் தான் லைனில் ஏதோ பிரச்சனை. அப்போ நம்ம ஃப்ரண்ட்டில் லைனை கட்டி தான் ஆகணும். அப்போ ஃப்ரண்ட்டுக்கு போகலாம். ஓகே, 2 ஸ்க்ரூ 2 போல்டு. இங்கே 10, 8 ரெண்டுமே போட்டிருப்பாங்க. இப்போ 8 நம்பர் போல்டு போட்டிருக்கு. பேஷன் ப்ளஸ் வண்டிக்கு இப்படி தான் இருக்கும். பேஷன் ப்ரோவில் கீழே இருக்கும் ஒரு 10 போல்டு ஒன்று. அப்படி பண்ணால் போகிறோம். இப்போது இதை இப்படி பண்ணாவே இது ஃபுல்லாகவே கட்டிக்கும், ஓகேவா? இதை நம்ம தனியாக எடுத்துருவோம். ஓகே, இதை பார்த்தீங்கன்னாவே நம்மளுக்கு இப்போதைக்கு நம்ம மீட்டருக்கு நியூட்ரல் லைட்டுக்கு இது எல்லாத்துக்கும் பார்த்தாவே முக்கியமானது பிளாக் ஒயர் தான். அந்த பிளாக் ஒயர் ஒண்டி பாருங்கள், வேறு ஒன்றும் தேவையில்லை. இதெல்லாம் விட்டுருங்க. இதெல்லாம் ரெசிஸ்டர் வருது, எர்த்து லைனு, ஆரஞ்சு இண்டிகேட்டரு, பார்க்கிங் பல்பு, இந்தமாரி லைன்லாம் நிறைய இருக்கும். ஆனால் நம்மளுக்கு தேவை இதை பார்த்தீங்களா, இந்த ஒரு ஒயர் கட்டாக இருக்குது. இது இன்னொரு ஜாயிண்ட்டு. வேலை ஈஸியாக தான் இருக்கும், ஆனால் அது ஒயர் நம்ம கண்டுபிடிச்சி பண்ணுறது தான் கஷ்டமாக இருக்கும். இந்த ஒரு லைன் கட்டாக இருக்குது, இந்த ஒரு லைன் இருக்குது. வண்டி என்ன சவுண்டு,
லைன் கண்டுபிடிச்சாச்சு. ஓகே, இதில் பாருங்கள் அந்த பிளாக் லைனில் எத்தனை லைன் பிரிஞ்சிருக்குன்னு பார்க்கலாம். இப்போது இது வந்து ஒரு பிரேக் லைட்டுக்கு ஒன்று பிரியும், ஒன்று ஹார்னுக்கு, ஒன்று நியூட்ரல் லைட்டுக்கு, அந்தமாதிரி தனித்தனியாக பிரிஞ்சிருக்கு. இதில் வர மெயின் லைனு. இங்கே ஒரு லைன் வருது பார்த்தீங்களா, இந்த லைனில் தான் இந்த ஜாயிண்ட் கட் ஆகிட்டு இருக்குது. சரிதா, இந்த பிளாக்கு. இப்போ ஒன்றும் இல்லை, இந்த பிளாக் லைனில் இந்த பிளாக் லைன் கனெக்ஷன் கொடுக்கணும். ரொம்ப சிம்பிள் தான். இப்போ நம்ம கட் பண்ணி பார்க்குறேன். ஏன்னா ஒரு ஃபீல் கொஞ்சம் ஒர்க் ஆகலாம், டக்குன்னு டேங்க்கு மீட்டர் எல்லாத்தையும் கேட்டக்கூடாது. இது லாஸ்ட் டைம் ஒரு கஸ்டமர் வந்தார், அவருக்கும் இதே பிரச்சனை தான். ஆனால் ஒரு கஸ்டமர் ஆயில் லீக்குன்னு கம்ப்ளைண்ட்டு 2 அடி பண்ணிச்சு, திருப்பியும் ஆயில் லீக் ஆகுது. அதுதான் கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது. எதுனா கேஸ் எதுனா கிராக் இருக்கான்னு தான் செக் பண்ண தேடி அவருக்கு. அது கஸ்டமர் நம்ம அடிக்கடி வர வச்சு நம்மளுக்கு கஷ்டமாக இருக்கும். எல்லாம் தெரிஞ்சவங்க தான், இல்லை எதுவும் சொல்ல மாட்டாங்க. இல்லை நம்மளுக்கு ஒரு மனசு இருக்குமா, ஒரு அடிக்கடி வரக்கூடாது, அந்தமாரி தான் பார்ப்போம். 3 மாதம் மட்டும் சர்வீஸ் பண்ணால் ஒரு 3 மாதத்துக்கு நம்மகிட்ட வரக்கூடாது. ஏன்னா அந்த மாதிரி வண்டி கண்டிஷனாக பண்ணி தரணும், வண்டி அவ்வளோ குவாலிட்டியாக இருக்கணும். ஓகே, இதில் வர ஜாயிண்ட்டு தான் நம்ம கொடுக்க போகிறோம். ஓகேவா, பிளாக் ஒயரு. அது சின்ன விஷயந்தான். எல்லோரும் கேட்கலாம், இந்த ஒரு லைனில் எல்லாம் வந்துருமான்ட்டு. கண்டிப்பாக பிளாக் ஒயர் தான் முக்கியமானது. பிளாக்கு, ரெட்டு, எல்லோன்றது நம்ம காயிலேருந்து வர லைனு. பிளாக் ரெட்டை தான் முக்கால்வாசி நம்ம கரெக்டாக பார்க்கணும். மீதி எல்லா லைனுமே சின்ன சின்ன லைன் தான் எல்லாமே. ஓகேங்களா, இதெல்லாம் பார்க்கிங் வர்றது, இதெல்லாம் கட் ஆகினா கூட ஒன்றும் பிரச்சனை கிடையாது. இதெல்லாம் ஒரு சின்ன பிரச்சனை தான் வரும் தவிர. ஆனால் நியூட்ரல் லைட்டு ஹார்ன் ஒர்க் ஆகணும்னா கண்டிப்பாக ஹார்ன் நியூட்ரல் லைட்டுக்கு இந்த பிளாக் ஒயர் கண்டிப்பாக ஒரு முக்கியமான ஒயர் தான் இது. இது நமக்கு ப்ராப்பராக நம்ம டேப் வச்சிடணும். இதெல்லாம் சிம்பிளாக ஒரு டிப்ஸ் தான், இதெல்லாம் ரொம்ப மேஜர்லாம் கிடையாது. இப்போது உங்கள் வண்டிக்கே சும்மா ஒரு ஹார்ன் இண்டிகேட்ரு இந்தமாரி நியூட்ரல் லைட் ஒர்க் ஆகணும்னா ஃபஸ்ட்டு பேசிக்காக செக் பண்ணுறது தான் இந்த விஷயம்லாம். அதனால் பேசிக்காக செக் பண்ணுறது இந்த விஷயம் கிடையாது. இது நம்மளே கட்டி பார்த்தா சின்ன விஷயந்தான். ஓகே, இப்போது நம்ம பண்ணியாச்சு. இப்போ இது பண்ணி இந்த லைனில் நம்ம கரெக்டாக இருக்கணும். ஒரு கொஞ்சம் ஷாக்கெட்டில் ஐத்தி பார்த்துடணும். ஓகேவா, ஓகே ஓகே, இல்லை பக்காவா, எந்த பிரச்சனை இல்லை. ஓகே இப்போது நான் ஒரு உதாரணமாக காமிக்கிறேன். கண்டிப்பாக இந்த பிளாக் லைனு ஒரு மீட்டருக்கு லைன் கண்டிப்பாக போகும். இது பிளாக் லைன். இப்போ நம்ம ஆர்னு லைன் இதில் தான் இருக்கான்னு எப்படி நம்ம கரெக்டாக நம்ம கண்டுபிடிக்கிறோன்னா, இப்போ ஆர்னு சாக்கெட்டில் பாருங்கள். நீங்கள் தெரிஞ்ச ஆர்னு சாக்கெட்லேயும் பிளாக் கலர் தான் இருக்கும் லைனுக்கு. ஒரு நிமிஷம் இது எதுங்க, இது வந்து பிளாக் லைன். இது இந்த லைனு கருப்பு லைன் தான் போயிருக்கு. ஓகேவா, அப்போ கண்டிப்பாக பிளாக் லைனுக்கும் இதுக்கும் சப்போர்ட் இருக்குன்னு அர்த்தம். ஓகேவா, அது சின்ன மேட்ரு தான், அது ஒன்றும் பிரச்சனை கிடையாது. ஓகே, இப்போ நம்ம லைன் எல்லாத்தையும் கொடுத்துருவாச்சு. ஓகே, இப்போ நம்ம கொடுத்த லைன் கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணுறதுக்கு நம்ம பார்க்குறது ஃபஸ்ட்டு மீட்டரை தான் பார்க்கணும். ஓகே, இப்போ நம்ம கீயை ஆன் பண்ணுறோம். பக்காவா, எவ்வளோ சிம்பிள் வேலை பார்த்தீங்களா. இப்போது ஹார்ன் பாருங்கள். மீட்டரும் மேலே ஏறுது தெரியுதுங்களா, பக்கா. இப்போ நீங்கள் பேசிக்காக பார்த்தீங்கன்னாவே ஒரே ஒரு லைன்லேயே இந்த 2 லைனும் ஒர்க் ஆகுது. ஓகேங்களா, இந்த பிளாக் லைனில் கிட்டத்தட்ட ஹார்னு, நியூட்ரல் லைட்டு, ஃபியூல் கேஜி, இது எல்லாமே இந்த பிளாக் லைனில் ஒரே ஒரு லைன் கட் ஆனதால் ஒர்க் ஆகலை உங்களுக்கு. இதால் பெரிய செலவு அப்படிலாம் பார்க்காதீங்க, சின்ன விஷயம் தான். நம்ம பொறுமையாக ஒரு 10 நிமிஷம் உட்காந்து எல்லாத்தையும் பிரித்து பார்த்தாவே இந்த பிரச்சனை பக்கா இந்த ஈஸியாக சால்வ் பண்ணலாம். இது இப்போ நான் டேரெக்ட் கொடுக்குறேன் பாருங்கள். இப்படி இப்போ அப்படியே இருக்குது. இப்போ நான் ஃபியூல் கேஜி லைனை பிடிங்கிட்டு கீழே இறங்கி தமிழ். இப்போ நான் டைரெக்ட் கொடுத்தேன், அந்த லைனும் மேலே ஏறணும். இருக்கா, பிளேடு தான் இருக்குது, ஸ்டார் இருக்குது. நான் ஸ்டார் லைன் கொடுக்குறேன், சர்ன்னு ஏறும். பேசிக்காக அது ஒன்று தெரிஞ்சுங்க, இதுமாரி டேரெக்டாக கிளாரிட்டி காமிங்க. ஓகே, இப்போ நான் ஒரு பேசிக்காக சொல்லிடுறேன். இதுதான் கடைசி, இதுக்கு முடிவை ஈஸியாக கண்டுபிடிக்கிறதுக்கு ஒரு 2 வழி. ஓகேவா, ஃபியூல் கேஜ் ஒர்க் ஆகலை, நம்ம டேரெக்டாக
டைரெக்ட் பண்ணுறோம். டைரெக்ட் பண்ணும்போது முள் சர்றன்னு ஏறும். ஓகேங்களா? அப்போது 100% மீட்டரில் பிரச்சனை கிடையாது. ஓகேங்களா? அது புரிஞ்சுங்க. நம்ம டைரெக்ட் பண்ணியும் அந்த மீட்ரு முள் ஏறலை அப்படின்னா தான் நம்ம மீட்டரில் போய் கையை வைக்கணும். ஓகேங்களா? அதை பார்த்துங்க. அதேமாரி இது நம்ம டைரெக்ட் பண்ணும்போது மீட்ரு முள் ஃபுல்லாக ஏறிச்சுன்னா மீட்ரு ஓகே. மீட்ரு முள்ளே ஏறலைன்னா நம்ம இந்தமாரி ஒயர் கட் ஆகிருக்கும், அதை பார்க்குறோம். அதுக்கப்புறம் நம்ம சொருவி இருக்கும்போதே ஒரு முள் பெட்ரோல் அதிகமாக காமிக்கும், கம்மியாக காமிக்கும். அதை நான் ஏற்கனவே ஒரு வீடியோவில் போட்டிருப்பேன். அதை கட்டிட்டு அந்த ஃப்ளோட்டை நம்ம அட்ஜஸ்ட் பண்ணுறது. ஓகேங்களா? அந்த 3 விரலை வச்சு நம்ம அட்ஜஸ்ட் பண்ணுறது லாஸ்ட் ஒரு 6 மாதம் 8 மாதம் முன்னாடி ஒரு வீடியோ போட்டிருப்பேன். அந்த ஃபியூல் கேஜ் எப்படி அட்ஜஸ்ட் பண்ணுறது ஒரு வீடியோ போட்டுப்போம் உங்களுக்கு. இப்போ மீட்ரு இந்த ஹார்ன் ஒர்க் ஆகலை அந்தமாரி விஷயத்துக்கு இந்தமாரி பிரச்சனைக்கு நம்ம இந்தமாரி பண்ணணும். ஓகேவா? அதனால் ஒயரிங் கிட்ட மாற்றுறது, இதை மாற்றணும் அதை மாற்றணும் அந்தமாரிலாம் பண்ணக்கூடாது. இதெல்லாம் செலவு எதுவுமே கிடையாது உங்களுக்கு. இஞ்சி போனால் ஒரு டேப் வாங்கி வச்சுருக்கேன். ஓகேங்களா? ஒரு லைன் கட்டாயிருக்கு. அந்த லைனை கண்டுபிடி தான் விஷயம் உங்களுக்கு, வேறு ஒன்றும் கிடையாது. லைனை கண்டுபிடிச்சாவே எல்லா வேலையும் நம்மளுக்கு ஈஸி தான். இதோட ஒரு நல்ல ஒரு வீடியோவில் பார்ப்போம். பை. ஓகே கைஸ், இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக தான் இருக்கும். உங்களுக்கும் இல்லை, உங்கள் ஃப்ரெண்டுங்களுக்கு யாருன்னா இந்த மாதிரி பிரச்சனை வந்தாவே நீங்கள் போய் ஒரு ஹெல்ப் பண்ணாவே ஒரு கெத்து தான். நம்ம எப்போ சொல்கிற மாதிரி தான், ஒரு கெத்து தான். காசே செலவே பண்ணாமல் நம்ம வண்டியை நம்மளே பண்ணுறது தான் நம்ம வீடியோவே. ஒரு செலவு வரும் கண்டிப்பாக, எல்லா வண்டிக்கும் செலவு வரும். அதுக்கேற்ற மாதிரி நம்ம மேனேஜ் பண்ணி போக வேண்டியதான். ஆனால் செலவு பண்ணாமல் எப்படி மெயின்டைன் பண்ணுறது நம்ம வீடியோவில் காமிச்சிருப்போம் உங்களுக்கு. ஓகேங்களா? செலவு பண்ணி தான் ஆகணும், வேறு வழி இல்லை. ஓகே, இது ஒரு அடுத்த வாரம் ஒரு நல்ல ஒரு வீடியோவில் பார்ப்போம். பை.